இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் கடந்த சில நாட்களில் ஏற்பட்ட மோதல் உலகுக்கு ஒரு புதிய ரீதியிலான அச்சுறுத்தலை காட்டியது. எதிர்பாராத வகையில் இரு நாடுகளும் ட்ரோன் தாக்குதல்களில் அதிகமாக ஈடுபட்டன. 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை நடந்த இந்த 4 நாள் மோதலில் இந்தியா மட்டும் 15,000 கோடி ரூபாய் வரை செலவிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்திய ராணுவம், விமானப்படை, கப்பற்படை இணைந்து நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் வழியாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பல தீவிரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டன. பதிலடி அளிக்க இந்தியா இஸ்லாமாபாத், கராச்சி, ராவல் முக்கிய பகுதிகளில் விமான தாக்குதல்கள் நடத்தியது. பாகிஸ்தான் தங்களுக்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை என பொய்யாக கூறிய நிலையில் சீனாவின் மிசாஸ் விஷன் நிறுவனம் வெளியிட்டுள்ள செயற்கைக்கோள் புகைப்படங்கள் உண்மையை வெளிக்கொணர்ந்தன. குறிப்பாக இந்த போரில் ட்ரோன்கள் முக்கிய பங்கு வகித்தன. இந்தியா இஸ்ரேலிடமிருந்து ஹாரன், அமெரிக்காவிடமிருந்து MQ-9, ரஷ்யாவிடமிருந்து ஆர்ச்சர், ரஸ்டர் 2 உள்ளிட்ட ட்ரோன்களை இறக்குமதி செய்தது. 2024 மட்டும் இந்தியா 2500க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை $421 மில்லியன் செலவில் வாங்கியது. இந்தியாவின் நாகாஸ்திரா 1 எனப்படும் தற்கொலை ட்ரோன்களும் இதில் பங்கேற்றன. பாகிஸ்தான் கூட ரஷ்யாவிடமிருந்து 50,000 மதிப்புள்ள காமிகேஸ் ட்ரோன்களை பயன்படுத்தியது. இந்திய ராணுவத்தின் L-17 பீரங்கி, Z-23mm, S-400 பாதுகாப்பு அமைப்பு, பிரம்மோஸ் ஏவுகணைகள் ஆகியவையும் இந்த மோதலில் வெற்றிகரமாக செயல்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த மோதலின் ஒரு நாளைக்கு மட்டும் 1,400 கோடி முதல் 5,000 கோடி வரை செலவாகிய நிலையில் 4 நாட்களில் மொத்தம் 15,000 கோடி ரூபாய் வரை செலவாகியிருக்கின்றது. இந்தியாவின் வெற்றி நவீன ட்ரோன் மற்றும் இராணுவ தொழில்நுட்பங்களின் பெருமை கொள்வதற்கு வழிவகுத்திருக்கின்றது. இதன் தாக்கமாக ஐடியல் ஃபர்க், பாரஸ் டிஃபென்ஸ், ஹல், பெல் போன்ற பாதுகாப்பு நிறுவன பங்குகள் 8 முதல் 50% வரை உயர்ந்துள்ளன. இந்தியாவின் எதிர்கால பாதுகாப்பு ட்ரோன் தொழில்நுட்பத்தின் மேம்பாட்டில்தான் நிலைக்கும் என்பது இதன் மூலம் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. உலகமே பாராட்டும் வகையில் இந்தியா ஒரு புதிய இராணுவ வரலாற்றை எழுதி கொண்டிருக்கின்றது என்பது இதன் மூலம் தெரிய வந்திருக்கின்றது.